தொடக்கத்திலேயே ஜின்ன புடிச்சு 3 பசங்க அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவனும் அடி வாங்கிட்டு இருக்கும்போது, அதுல இருக்க ஒரு பையன் ஜின்னோட அம்மா பத்தி தப்பா பேச, அதுவரைக்கும் அமைதியா அடி வாங்கிட்டு இருந்த ஜின் அவனுடைய மொத்த கோவத்தையுமே காட்டி அவங்க 3 பேத்தையும் புடிச்சு அடிக்க ஆரம்பிச்சுருவான். அப்போ கரெக்டாக ஜின்னோடைய அம்மா வந்து ஜின்னை தடுத்து வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிடும். ஜின்னுமே வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாட்ட தனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் உன் மேலே கோவமாக இருக்கிறதுக்கான காரணம் அந்த பசங்களுக்குலாம் உன் மேலே பொறாமை. அவங்கெல்லாம் இங்கேயே வாழ்ந்து இங்கேயே இறந்துருவாங்க. பட் நீ அப்படி இல்லை, நீ இந்த உலகம் முழுசு ட்ராவல் பண்ண போகிற. நான் உனக்கு காசுமா ஸ்டைலில் சண்டை சொல்லி தரதுக்கான காரணம் நீ இப்போ இருக்கிறத விடவே பயங்கரமாக முன்னேறணும். ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறது மட்டும் ஸ்ட்ராங் இல்லை, மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இன்னைக்கு நடந்த சண்டையில் நீ தோத்துட்ட அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்ல, ஹீரோவுமே அவங்க அப்பாவை பற்றி கேட்க ஆரம்பிச்சிடும். நம்ம எதுக்கு இந்த ஐலாண்டில் இருக்கோம், அப்பா எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க அம்மாவே அதுக்கு ஆன்சர் பண்ணாமல் வா நம்ம போய் ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்படியே ஹீரோடைய அம்மா ஒரு கிக் மூவ் செஞ்சு காட்ட அந்த மூவ் ரொம்பவே இன்ஸ்டன்டேனியஸாகவும் அந்த மூவ்மெண்ட் ரொம்பவே சாலிடாகவும் இருக்கும். ஹீரோ அப்படியே அந்த மூவுக்காகவே ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்க. அப்படியே காலையிலேருந்து சாயங்காலம் ஆயிரும். அவங்க அம்மாவே சரி சமைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அப்படியே சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது வெளியில் ஒரு சத்தம் கேட்கும். என்னதுன்னு சொல்லி வந்து பார்த்தா ஹீரோ காலையில் அடித்தா 3 பசங்களை ஒருத்தோட அப்பா அவன் தண்ணியை போட்டு வந்து தகராறு பண்ணிட்டு இருப்பான். ஹீரோட அம்மா அப்படியே அவனை தட்டி விட்டுட்டு அடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது வெளியில் இன்னொரு பயங்கரமான சத்தம் கேட்கும். என்ன சத்தம் அப்படின்ட்டு ஹீரோட அம்மா ஜன்னல் வழியாக பார்த்தா ஒரு கிரீன் கலர் டீமன் அங்கே அப்பியர் ஆயிருக்கும். ஹீரோட அம்மா ஹீரோ கிட்ட என்னாலுமே நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் வந்துடாத, ஒரு வேளை நான் செத்துட்டேன்னா உங்க தாத்தா வேணா மிஷிமாவை போய் நிப்பாரு. இப்ப நீ ஓடுறதுனால நீ உனக்கு கொலையா நினைச்சுக்காத. சில தருணங்கள்ல உயிர் வாழ்றதுக்காக சண்டை போடணும், சில தருணங்கள்ல உயிர் வாழ்றதுக்காக தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஹீரோட அம்மாவுக்கு அந்த கிரீன் கலர் டீமனுக்கு மேல சண்டை நடக்குது. இந்த வீடு பிளாஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிறத ஹீரோட அம்மா சென்ஸ் பண்ணிடுவாங்க. நம்மளால இந்த டீமனை கொல்ல முடியாது, ஜஸ்ட் இந்த டீமனை லாக் பண்ணி வைப்போம். இந்த வீடு பிளாஸ்ட் ஆகும்போது அதுவும் அழிஞ்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை. இந்த டீமனை லாக் பண்ண அந்த டீமன் டெலிபோர்ட் ஆகி இந்த இடத்த விட்டு தப்பிச்சிரும். அம்மா செத்துட்டாங்க அப்படிங்கிறது ஹீரோக்கு புரிஞ்சிருது. அம்மாவுடைய சாவுக்கு காரணமான அந்த டீமனை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அம்மா சொன்னபடி தன்னுடைய தாத்தாவை மீட் பண்றதுக்காக ஜின் வர, ஜின்னால அந்த பில்டிங்குள்ள இன்டர்ஃபியர் ஆகும்ல எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பான் ஒரு வாரம். ஆனால் இந்த தடவை பல்கா இருக்க எவனோ ஜின்னை பிடிச்சி யாரா நீ எதுக்குடா இங்க ஒரு வாரமா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, எங்க தாத்தாவை மீட் பண்றதுக்காக வந்தேன். என் தாத்தாவோட பேரு மிஷிமா, என்னோட பேரு ஜின் கசாமா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு அந்த பாடி கார்டு ஷாக் ஆயிருப்பான். அப்படியே ஜின்னை கூட்டிட்டு வந்து அவங்க தாத்தாட்டி விட்டுருவான். ஜின்ன அவங்க தாத்தாவை மீட் பண்ணும்போது அவங்க தாத்தா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நலம் கூட விசாரிச்சிருக்க மாட்டாரு. வந்து என் கூட சண்டை போடுற அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருப்பாரு. அதுக்கு ஜின்னுமே இல்ல, பிரச்சனை இல்லாத இடத்துல சண்டை போடக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜின்னோட தாத்தா அந்த பல்கால வெளியில போக சொல்லிட்டு, இப்ப இங்க நான் தாண்டா உன் பிரச்சனை, வந்து என் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியே எங்க தாத்தாவுக்கும் பேரனுக்குமான சண்டை நடக்குது. பெரியவர் அடிக்கிறடியே ஜின்னால தாக்கே பிடிக்க முடியல. அவரோட ஒவ்வொரு பஞ்சஸ்லயும் லைட்னிங் அண்ட் ஃபயர்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகுது. அவமே பார்க்காம தாத்தா அந்த அடி அடிக்கிறாரு. 2-3 அடியிலேயே படுத்த ஜின்னை பார்த்து அவங்க தாத்தா, நீ ஒரு வேஸ்ட், நீ ஒரு அசிங்கம், நீ என் கண்ணு முன்னாடியே நிக்காத, இங்கிருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்ல, நான் உன்னுடைய சொந்தம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணலாம் வரல. எங்க அம்மாவை ஒரு கிரீன் கலர் டீமன் கொண்டுருச்சு. அவங்க சாகும்போது இந்த மாதிரி உங்க தாத்தாவை போய் மீட் பண்ண அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லிட்டு செத்தாங்க. அதனாலதான் நான் இங்க வந்தேன். நீ எனக்கு உதவி பண்றியோ இல்லையோ அந்த டீமனை நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜின் சொல்ல, எங்க அம்மாவை போட்டு தள்ள அந்த கிரீன் கலர் டீமன் ஒரு வகையான ஆள். நான் உனக்கு ட்ரைனிங் தரேன், உன் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணு, நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாத்தையுமே சர்பாஸ் பண்ணு, நம்ம குடும்பத்தோட பேரை தூக்கி நிறுத்து அப்படின்ட்டு அந்த தாத்தா சொல்லுவாங்க. அப்படியே சில பல மணி நேரங்கள் கழிச்சு தான் காட்டுறாங்க ஜின்னோடைய துணியை தைக்கிறதுக்காக ஒரு டெய்லர் அக்கா வந்திருப்பாங்க. அவங்க ஜின்னுக்கு அளவு எடுத்துட்டு இருக்கும்போது ஜின் அவனுடைய யூனிஃபார்ம்ல ஃபிளேம்ஸ் இருக்க மாதிரி சொல்லி கேட்டிருப்பா, அதாவது நெருப்பு இருக்க மாதிரி. இந்த விஷயத்தை அந்த டெய்லர் அக்கா அவங்க தாத்தாட்ட சொல்லி கேட்க, அவனோட யூனிஃபார்ம்ல நெருப்பு இருந்தா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாம எடுக்கும். நம்ம ஹீரோ எதுக்காக கேட்டிருப்பானா, அவங்க அம்மா நெருப்புல தானே இறந்தாங்க, அதை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பூஸ்ட் அப் கிடைக்கும் அப்படின்ட்டு. பட் இங்க ஒருத்தரோட யூனிஃபார்ம்ல ஃபிளேம்ஸ் இருக்கிறதுங்கிறது ரொம்பவே ஒரு டேஞ்சரஸான மேட்டர். எப்படியா இருந்தாலும் ஃபியூச்சர்ல நீ நிறைய எனிமீஸை பார்ப்பா, உன்னுடைய கிளான்னாலேயே உன்னை கொல்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. பட் இப்போ உன் யூனிஃபார்ம்ல அந்த ஃபிளேம்ஸ் எல்லாம் இருக்க வேணாம் அப்படின்ட்டு அந்த தாத்தா சொல்ல, இல்ல என் யூனிஃபார்ம்ல ஃபிளேம்ஸ் இருந்தே தீரணும் அப்படின்ட்டு ஹீரோ அடம் பிடிப்பானா. இதை கேட்டு அவங்க தாத்தா ரொம்பவே கோவமா, ஏன்டா தண்டமே, நீ முதல் நாள் வரும்போதே நீ ஒரு அனாதானே அப்படின்னு சொல்லி நீ அடிச்சு துரத்தி இருக்கணும்டா. உங்க அம்மா சாகும்போது கூட நீ வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்த, உன்னால என்னடா புடுங்க முடிஞ்சது, நீ அதுக்கு ஒர்த்தி அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணு, உன்னுடைய டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணு, அப்புறம் வேணா நான் யோசிக்கிறேன் அப்படின்ட்டு திட்டி விட்டுருவாரு. இந்த சீனரியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜின்னோட தாத்தா ஜின்னுக்கு ட்ரைனிங் தரதுக்காக ட்ரைனிங் ஏரியா கூட்டிட்டு வந்திருப்பாரு.
பெரியவர் ரிங்குக்குள்ளே போக சொல்லி போக விட்டு அடிப்பார். சண்டைன்னு வந்துட்டு அம்மா அப்பா ஸ்டூடெண்ட் டீச்சர் லவர்னு எதுவுமே பார்க்கக்கூடாது. இந்த இடத்த கட்டினது உன்னுடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர், அதாவது என்னுடைய அப்பா. மிஷிமாஸால எதையும் கிரியேட் பண்ணவும் முடியும், டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியும். எக்ஸாம்பிளுக்கு அதுவும் அங்கே பாரு, அங்கே 2 லேட்டன்ஸ் இருக்கா, அந்த லேட்டன்ஸில் ஒன்று அவருடைய ரா ஹேண்ட்லேயே அவர் உடச்சார். இது வரைக்கும் நீ கற்றுக்கிட்டு இருந்த அந்த காசுமா ஸ்டைல்லாம் மிஷிமா ஸ்டைல் முன்னாடி ஜஸ்ட் வார்ம் அப் தான். ஓகே, நம்ம ட்ரைனிங் செஷன் ஆரம்பிக்கலாம். நீ ஃபஸ்ட்டு உன் ஹேண்ட்ஸை மட்டும் யூஸ் பண்ணி அடிக்க பழகு அப்படின்னு சொல்லுவார். இன்னும் மிஷிமாவும் சண்டை போட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும்போது மிஷிமா மட்டும் காலால் கிக் பண்ணிடுவார். என்னையும் சொல்லிட்டு நீங்கள் மட்டும் எதுக்கு காலால் கிக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, கையில் சண்டை போகிற ட்ரைனிங் அப்படிங்கிறது உனக்கு தான், எனக்கு இல்லைனா எதை யூஸ் பண்ணி வேணும்னாலும் அடிப்பேன் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். உன்னால் இந்த ட்ரைனிங்கோட வழியை கொஞ்சம் கூட தாக்கே பிடிக்க முடியாது. ஒருவேளை தாக்கு பிடிக்காம நீ கிவ் அப் பண்ண போனீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு நடந்தது யோசிச்சுப்பாரு. உன் நாடி நரம்பு எல்லாத்துலேயுமே ஃபைட்டிங் ஸ்பீட் அப்படிங்கிறது ஊடுருவி ஓடும். அப்படிலாம் அவர் சொல்லி முடிச்சுட்டு ஜின்னுக்கு பயங்கர ஹார்டான ட்ரைனிங்ஸ்லாம் கொடுப்பாரு. ஜின் கிட்ட முன்னேற்றமும் அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்குனா மிஷிமாவோடைய ஒரு அட்டாக்கே பிளாக் பண்ணியிருப்பான். மிகவும் ஸ்ட்ராங்கான ஒரு கல்லை கட்டி இதை உட அப்படின்னு சொல்ல, பட் ஜின்னால் உடைக்க முடியாது. இதுவே மிஷிமா அடித்த அந்த ஒரே அடியில் அந்த கல் செதிலாக உடஞ்சிருக்கும். உன்னை அடிக்கும்போது உன் எனிமிக்கே வலிக்கணும், உன்னுடைய அல்டிமேட் டிஃபென்ஸ் கூட ஒரு அல்டிமேட்டான அஃபென்ஸாக இருக்கணும் அப்படின்ட்டு மிஷிமா சொல்லுவாங்க. அப்படியே சாப்பிட்ற டைமின் போது எவனோ ஒருத்தன் தாத்தா கிட்ட வந்து நீங்கள் கண்டுபிடிக்க சொன்ன டிவைஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்கு ரொம்பவே செலவாயிடுச்சு, அதனால் அந்த காசை எனக்கு நீங்கள் தரீங்களா, இல்லை இந்த பொருளை வேற ஒருத்தன்ட்ட நான் விற்கவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆல்ரெடி நான் உனக்கு நிறைய காசு தந்துட்டேன், அதுவும் போதாமல் நீ என்னை சீட் பண்ண ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்னை எந்திரிச்சு அடிச்சா எனக்கு அசிங்கம், பேராண்டி அவனை போட்டு தள்ள அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே கத்தியை நீட்ட அவசரப்பட்டே குமார் அப்படின்ட்டு ஜின்க்கு அவனுக்குமான சண்டை நடக்கும். ஜின் அப்படியே அவன் கத்தியை பிடிச்சி அவனை டவுன் பண்ண, பெரியவர் அவனை போட்டு தள்ள அப்படின்னு சொல்ல ஒரு செகண்ட் ஜின் யோசிச்சு அவனை நாக் அவுட் பண்ணிடுவான். உன் ஆப்பனண்ட்டை போட்டு தள்ளுறதை பற்றி நீ ஒரு செகண்ட் கூட யோசிக்க கூடாது, அப்படி யோசிச்சா உன் ஆப்பனண்ட் உன்னையை போட்டு தள்ளிடும் அப்படின்ட்டு மிஷிமா சொல்லுவார். அதுவும் முக்கியமாக நீ யாரை பழி வாங்கணும்னு நினைக்கிற தெரியுது இல்லை, அந்த கிரீன் கலர் டீமன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அப்படியே வேற ஒரு சீனில் காட்ட மிஷிமா கிட்ட அந்த டெய்லரக்கா தான் மிஷிமாவோட பர்சனல் அசிஸ்டன்ட் போல இருக்கு. அவன் கொடுத்த பொருளுக்கும் அந்த கிரீன் கலர் டீமனுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கும் போல இருக்கு. ஒரு செட் ஆஃப் ஃபைட்டர்ஸ்க்குலாம் என்னமோ ஆயிடுச்சு, அதுக்கு காரணம் அந்த கிரீன் கலர் டீமனா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேச, ஜின் எங்க அம்மாவுக்குன்னா அந்த கிரீன் கலர் டீமனை கண்டுபிடிக்கிறத பத்தி தான் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, பெரியவர் உன்னோட ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ட்ரைனிங்ல தான் இருக்கணும், நீ உன் உயிரை பாதுகாத்துக்கணும், மற்றவங்க கிட்ட இருந்து இல்லை என் கிட்ட இருந்து. அப்படியே ட்ரைனிங் ரீங்குள்ள கூட்டிட்டு போயிருப்பாரு. ட்ரைனிங் எப்போ முடியும்னா நீ எப்போ நீ டிஃபீட் பண்ற ரேஞ்சுக்கு வரையோ அப்பதான் முடியும், அப்ப நீ இந்த இடத்த விட்டு கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு லெக் டே அப்படின்னு சொல்லி சண்டை ஆரம்பிக்க, அண்ட் தாத்தாவுக்கு பேரனுக்குமான முக்கியமான சண்டை அப்படிங்கிறது வந்துருச்சு. ஜின்னோடைய பேண்ட்ல நெருப்போட சிம்பிள் இருக்கும், எப்போ நீ ஒர்த்தி ஆகிறியோ அப்போ இந்த மாதிரி பேண்ட் செஞ்சு தர அப்படின்ட்டு தாத்தா சொல்லியிருப்பாரு. முன்னாடி போக விட்டு தாத்தா பின்னாடி அடிப்பாரு. ஜின்னும் இந்த தடவை முன்னாடி இருந்த தடவை ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கான், அவனுடைய மசில்ஸை பார்த்தாவே தெரியுது. அப்படியே ஜின்க்கு வெளியிலயும் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருப்பாங்க, அது எல்லாத்தையுமே ஜின் யோசிச்சு பார்க்குறான். அப்போ மிஷிமா நான் கிங் ஆஃப் த அயன் ஃபிஸ்ட் அப்படிங்கிற டோர்னமெண்ட்டை இந்த தடவை நடத்த போகிறேன், இதுக்கு முன்னாடி நடத்தாததுக்கான காரணம் நீ அந்த அளவுக்கு ரெடியா இல்லை, பட் இந்த தடவை நீ பவர்ஃபுல்லாக இருப்ப அப்படின்னு சொல்லி நம்புறேன். அந்த டோர்னமெண்ட்டின் மூலியமா அந்த கிரீன் டீமனை எழுப்புறேன், நீ அப்போ பழி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவார். நம்மளுடைய கிளான், அதாவது நம்ம குடும்பத்துக்காக நீ தான் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவார். அப்படியே இவங்க 2 பேத்துக்கான ஃபைட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஜின் பண்ண அந்த ஃபைனல் அட்டாக்ல மிஷிமாவையே ரத்தம் பார்க்க வச்சிருப்பான். மிஷிமாவையே டிஃபீட் பண்ணுற ரேஞ்சுக்கு வந்ததுனால ஜின்னோடைய ட்ரைனிங் ஸ்டேஷன் அப்படிங்கிறது முடியுது. தன்னுடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர் மாதிரி தன்னுடைய ரா ஹேண்ட்ஸ்லேயே ஜின் அந்த லேண்டன் உடைப்பான். அப்படியே ஜின் நடந்து போக அதோடு இந்த பார்ட் முடியுது. இந்த அனிமே சீரிஸை நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அர்த்தம். பிகாஸ் இதை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கு. ஸோ அடுத்த வீடியோ அப்படிங்கிறது நாளைக்கோ அல்லது இன்னைக்கோ கண்டிப்பாக வந்துடும். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.